கல்வித்துறையில் எம்யூஸில் பதிவாகியுள்ள மாணவர்களில் 1.16 கோடி அலைபேசி எண்களை சரிபார்க்கும் பணியில் விடுமுறையிலும் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எண்களை உறுதி செய்ய பெற்றோரிடம் ஓடிபி கேட்பதால் மோசடி செய்யும் நோக்கில் பேசுகின்றனர் என நினைத்து ஓடிபி எண்களை சொல்ல முடியாது என்று பெற்றோர்களும் மறுப்பதால் இந்த பணி பெரும் சவாலாக உள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழை மரங்களை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டார். அப்போது வேட்டைக்காரன் புதூரைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்ரமணியம் அமைச்சரை வழிமறித்து கள் இறக்க அனுமதி கோரினார். அப்போது அவர் தென்னை மரத்தில் இருந்து கள் இறக்க அனுமதிக்க வேண்டும், தமிழகத்தில் கள் விற்பனை செய்ய அனுமதிக்காவிட்டாலும் கேரளாவுக்கு அனுப்ப அனுமதிக்க வேண்டும், தமிழகத்தில் இருந்து ஜல்லி, கல், எம்சாண்டு போன்ற கனிம வளங்களை கேரளாவுக்கு அனுப்பும்போது தென்னை மர கல்லை ஏன் அனுப்பக்கூடாது, கள் இறக்கி கேரளாவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இதனால் விவசாயிகள் பயனடைவர், இல்லாவிட்டால் கடனில் மூழ்கி கொண்டிருக்கும் விவசாயிகள் நிலத்தை விற்றுவிட்டு கேரளாவுக்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் விவசாயி கோரினார். இது குறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்றும் அந்த விவசாயி தெரிவித்தார். கல் அனுப்பலாம், கள் அனுப்பக்கூடாதா என்ற விவசாயியின் கேள்வி அமைச்சரை சற்று அதிர வைத்தது. சுதாரித்து பதிலளித்த அமைச்சர், இது அரசின் கொள்கை முடிவு தொடர்பானது, தொடர்ச்சியாக விவாதித்து வருகிறோம், உரிய முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்று கூறினார். சென்னை மாநகர பேருந்துகளில் அதிநவீன ஜிபிஎஸ் கருவிகள் நிறுவுதல், கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறை அமைப்பு, பேருந்து நிறுத்தங்களில் டிஜிட்டல் பலகைகள் நிறுவும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் பேருந்து நிறுத்தம் மற்றும் எழும்பூரில் கோஆப்டெக்ஸ் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் டிஜிட்டல் பலகை அமைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளை தொடர்ந்து 8ஆம் வகுப்பு பாடத்திலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்த பாடம் இடம்பெறவுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி பாட புத்தகங்களில் கருணாநிதி வாழ்க்கை வரலாறு குறித்த பாடம் சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எடுத்த நடவடிக்கைகள் பாடமாக சேர்க்கப்பட்டன. இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உரைநடை பகுதியில் கருணாநிதி பற்றிய பாடம் இடம்பெற்றுள்ளது. குழந்தை உள்ள கலைஞர், போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இதழியல் கலைஞர், இயற்றமிழ் கலைஞர், கவிதை கலைஞர், கட்டுமான ஆர்வலர் கலைஞர், செம்மொழி கலைஞர் என்று குறுந்தலைப்புகளின் கீழ் 5 பக்கத்திற்கு அவர் குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதேபோல் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பெண் உரிமை சார்ந்த சட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. அத்துடன் சட்டசபையில் கருணாநிதி பேசும் படமும் இடம்பெற்றுள்ளது. கோடை காலத்திலும் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை கடற்கரை திருவண்ணாமலை இடையே சுமார் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மே 2ஆம் தேதி முதல் மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் சென்னை கடற்கரையில் இருந்து மாலை 6 மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலைக்கு நள்ளிரவு 12 மணி 5 நிமிடங்களுக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கமாக திருவண்ணாமலையில் இருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு காலை 9 மணி 50 நிமிடங்களுக்கு சென்னை வந்து சேர்கிறது. சுமார் 6 மணி நேரம் பயணிகள் இந்த ரயிலில் பயணம் செய்து வருகின்றனர். சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு 50 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்டணம் குறைவாகவும் பயண நேரம் குறைவாகவும் இருப்பதால் திருவண்ணாமலைக்கு பேருந்துகளை காட்டிலும் ரயிலில் பயணம் செய்வதற்குத்தான் பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த ரயிலில் கழிவறை வசதிகள் இல்லாததால் 6 மணி நேரமாக இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் இந்த ரயிலில் கழிவறை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரயில்வே துறைக்கு பயணிகள் தொடர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கோவில் தேர் திருவிழாக்களின் போது அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இணைய சூதாட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக தடை பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இண்டி கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் போது திரிணாமுல் காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் முதல் முறையாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் முதல் முறையாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது.
இணைய வழியில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப பரிசீலனைக்கு பிறகு தகுதி வாய்ந்த இந்த 14 பேருக்கும் குடியுரிமை சான்றிதழை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா வழங்கினார். ராஜஸ்தானில் சுரங்க ஆய்வு பணியின் போது மின்தூக்கி அருந்து விழுந்ததில் ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவன தலைமை லஞ்ச ஒழிப்பு அதிகாரி உபேந்தர் குமார் பாண்டே உயிரிழந்துள்ளார். காயங்களுடன் சுரங்கத்தில் சிக்கிய 14 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய ராணுவத்தில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த வீரர்கள், பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த வீரர்கள் என இரு பிரிவுகளை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உருவாக்கியுள்ளதாக கூறிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்துள்ளது.